குருப்யோ நமஹ. அரிஹி ஓம். அன்பு சார்ந்த ஆன்மீக மெய்யன்பர்களே, சிவனேச அன்பர்களே, இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னாண்டிபாளையத்தில் கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயிலில் இருக்கோம். இங்கே சித்திரகுப்தர் திருவிழா பார்த்திங்கன்னா, சித்ரா பௌர்ணமி ரொம்ப கிராண்டாக ஃபங்க்ஷன் நடக்கும். 3 நாள் திருவிழா அது. அதுபோக மாத பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும். சித்ரா பௌர்ணமி திருவிழாவுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில் சித்திரகுப்தர் ஜனனமானதாக ஒரு ஐதீகம் உண்டு. சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே நம்மளை தொடரும். தெரியாமல் செய்யக்கூடிய கர்மாவும் நம்மளை தொடரும். அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்வியிலேயோ வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்லையோ திருமணத்திலேயோ ஒரு தடைகளை ஏற்படுத்தும். இன்னும் சில பல விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தும். அது எப்போ தடையை ஏற்படுத்துது, அது எங்கிருந்து வந்தது நமக்கு தெரியாது. ஆனால் சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணுறது மூலமாக அது நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா செயல்களுடைய பதிவுகளும் சித்திரகுப்தர்கிட்ட தான் இருக்குது. அப்போ ஒரு பதிவுகளும் அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு. அப்போது நம்ம தெரியாமல் செஞ்ச தவறுகளுடைய பாவ கணக்கை நிவர்த்தி பண்ணி தருவார்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அது பௌர்ணமியில் வழிபாடு பண்ணாலும் ரொம்ப சிறப்பு தான். அவங்களுடைய ஜனன நட்சத்திரம் சொல்லக்கூடிய அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணாலும் அவர் நல்ல பலனை கொடுப்பார். அதுபோக பார்த்திங்கன்னா, கேது திசை நடக்கக்கூடியவங்க சித்திரை மாதத்தில் பிறந்தவங்கள இங்கே வழிபாடு பண்ணி பொங்கல் வச்சுட்டு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேது திசைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கேதுவுடைய அதிபதி சித்திரகுப்தர். கேது ஞானகாரகன் அப்படி